ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஸ்மக்லர்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் சில பேர் போட்டில் போயிட்டுருப்பாங்க. இவங்க தான் டைவர்ஸ். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில் போய் இருக்க பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இவர் தான் கப்பலோட கேப்டன். இவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க ஸ்மக்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் படத்தில் நிறைய ட்விஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி தான் சிற்பிகளை டைவர் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கப்பலில் போடுவாங்க. இவன் பேர் ஹேமர். இவன் தான் அந்த கலெக்ட் பண்ண சிற்பிகளையெல்லாம் எடுத்து கப்பலுக்குள்ளே போடுவான். அவங்க எல்லாரும் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு திருப்பி கரைக்கு போயிடுவாங்க. அவங்க கலெக்ட் பண்ண சிற்பிகளெல்லாம் கொண்டு வந்து கொட்டும்போது அது எல்லாமே அழுகியும் இறந்தும் போயிருக்கும். இதுக்கு முக்கியமாக காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான். இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியை ஏதாச்சும் பண்ணணும், அதனால் நம்ம கொண்டு வர சிப்பிகள்லாம் அழுகிறது, அதனால் சுத்தமாக வருமானம் இல்லைன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிகிட்ருக்கார் கேப்டன். நான் சொல்கிறத செய்யுங்க, கண்டிப்பாக நம்ம பணம் நிறைய சம்பாதிக்கலான்னு ஸ்மக்லிங்கை பற்றி அவர்கிட்ட பேசுகிறாரு. அதாவது கஸ்டமில் மாட்டிக்க கூடாதுன்னு நைட் நேரத்தில் பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. நம்ம டைவர்ஸோட வேலை என்னென்னா, அந்த கடலில் போட்ட பொருளை எல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து போட்டில் கொடுக்கறது. விஷயத்தில் நம்ம கேப்டனுக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது. வருமானம் இல்லாதனால இதை ஒத்துக்குவார். அவங்க பேசினபடியே அங்கிளையும் கூட கடலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நைட்டில் போட்ட பொருளையெல்லாம் டைவர்ஸ் ஒவ்வொன்றா தூக்கி கொண்டு போய் சிஸ்டமில் மாட்டாத மாதிரி அடியில் மறைச்சி வச்சுக்குவாங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்மக்லிங்கை வெற்றிகரமாகவே முடித்து அங்கிருந்து பாக்ஸையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க தொடர்ந்து ஸ்மக்லிங் பண்ண இவங்களுக்கு வருமானம் அதிகமாகிட்டே வரும். இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க போட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளை மற்ற போட்டுக்கு மாற்ற இந்த மாதிரி சிக்னல் கொடுத்து மாற்றி நல்லாவே வருமானம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் துணிக்கடையில் போய் துணி எடுத்து நம்ம ஞாபகார்த்தமாக ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அங்கிள் இதுக்கப்புறம் நான் ஸ்மக்லிங் பண்ண மாட்டேன்னு அங்கிள் கிட்ட சொல்லிடுவார். ஆனால் கேப்டனுக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் இந்த வேலையை செய்ய ஒத்துக்குவாங்க. இந்த வேலையை செஞ்சால் நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கணும் அங்கிள் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம எப்படி பண்ண முடியும், அப்பா கிட்ட கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது, அப்பா கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன்னு அக்கா சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த விஷயத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு கேப்டன் அங்கிருந்து வெளியே கிளம்பிடுவார். இவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம அங்கிள் கிட்ட வாக்கு கொடுத்துட்டுமே இதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ரொம்ப யோசனையில் அக்கா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த நம்ம பிளானை சக்ஸஸாக முடிக்கணும்னு முடிவெடுக்கிறா. கேப்டன் எப்பவும் போல் ஆளுங்களை கூட்டிகிட்டு கடலுக்கு ஸ்மக்லிங்காக போகிறாரு. பொருளை எடுத்து கப்பலில் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. எல்லா பாக்ஸும் வந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு பாக்ஸில் இருக்க கயிறு லூஸ் ஆனதுனால அதை டைட்டாக கட்டி தூக்கும்போது அந்த ஹேமர் பண்ண தப்புனால அது உடஞ்சி கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. கேப்டனுக்கு தெரியாமலே கோல்டை இப்படி கடத்தினது அப்போ தான் கேப்டனுக்கு தெரிய வருது. அந்த சமயம் எதிர்பாராத விதமாக கஸ்டம் ஆஃபீஸரும் அங்கே வர்றாங்க. அந்த ஆஃபீஸர் யாரையும் அசையாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கப்பலை ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக கப்பல் நங்கூரம் அந்த பாறையில் மாட்டிக்கிச்சு. அந்த ஹெல்ப்பர் அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்கும்போது அந்த கயிறு அடித்து அவன் மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. காப்பாற்றி ஆகணுமேனு உடனே கேப்டனும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. அவன் கால் இருந்த வலை கப்பலோட பிளேடில் மாட்டி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அந்த சோகத்தை தாங்க முடியாமல் அங்கே இருக்க எல்லாரும் ரொம்பவே அழுகிறாங்க. அதே வேளையில் கஸ்டம் ஆஃபீஸர் கப்பலுக்குள்ளே இருந்து வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. சோகத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்கிருந்து போட்டில் அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் தவிர குஞ்சுவா மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ கடலில் நீந்தி வெளியே போயிடுறான். இவ தான் கேப்டனோட பொண்ணு ஜின்சு. குஞ்சுவாங்கிறவ அவங்கக்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தவ. ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருந்தனால ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பார்த்தாங்க. ஜின்சு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஜின்ஸுக்கு மனசில் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா குஞ்சுவாக தான் இந்த பிளானை போட்டால், இருந்தாலும் இங்கே தண்டனையை அனுபவிக்கிறது நாம், அவள் ஒருவேளை நம்மளை காட்டி கொடுத்துட்டாலோன்னு பல யோசனையில் ஜின்ஸு ரொம்பவே அழுதுட்டு சோகமாக இருந்தா. பத்தாவதுக்கு அவங்க வேலைக்கு வச்சுருந்த ஆளுங்களும்
குஞ்சுவாவை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவள் வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டதாகவும் அவள் நம்மளை காட்டி கொடுத்ததுக்கு ரிவார்ட் கொடுத்ததாகவும் ஆளுங்களாம் சொல்லும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டா. எனக்கு அவளை மட்டும் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொடுன்னு ஹேமர்கிட்ட ஜின்சு சொல்கிறா. வருஷத்துக்கு அப்புறம் குஞ்சுவா திரும்பவும் ஒரு ஷாப்பில் ஸ்மக்லிங் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ திடீர்னு அங்கே போலீஸ் வருது. போலீஸ் வந்ததும் அங்கிருந்த கஸ்டமர் எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இவன் தான் சார்ஜென்ட். இவன் கொரியாவிலேயே நம்பர் 1 ஸ்மக்லர். குஞ்சுவா கிட்ட காசு கேட்டி மிரட்டிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுவா. அதாவது நீ ஸ்மக்கிள் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு டீல் பேசுகிறா. இன்னொரு சைடு கஸ்டம் ஆஃபீஸர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணிகிட்டு இருந்தார். குஞ்சவ் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கா. விஷயம் என்னன்னு கேட்கும்போது, சியோவில் ஒரு நல்ல டீல் பேசியிருக்க. இந்த விஷயத்தில் உன்னை தவிர்த்து எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறா. அடுத்த சீனில் ஒரு கார் வந்து இறங்குது. காரில் யாருன்னு பார்த்தா இவங்க போட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஹேமர் தான் இப்போதைக்கு ஸ்மக்லரில் டவுனில் பெரிய ஆள். இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஜின்சு ஹேமர் கிட்ட வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் குஞ்சுவா பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அவளோட பிளானுக்கு டைவர்ஸ் தேவை. குஞ்சுவா ஹேமரை மீட் பண்ணி, நான் இந்த மாதிரி சியோவில் ஒரு பெரிய டீல் பேசியிருக்கேன், அதுக்கு டைவர்ஸ் வேணும், நீ ஜின்சு கிட்ட பேசி ஆளுங்களை வரவையே இந்த வேலையை நம்ம முடிப்பேன்னு சொல்லி டீல் பேசுகிறா. சார்ஜென்ட் சியோவில் இருக்கும்போது சார்ஜென்ட்க்கு ஒரு கால் வருது. குஞ்சுவா இங்கே நான் இருக்க ஸ்மக்லர்கிட்ட டீல் பேசிட்டதாகவும் நம்ம பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அவர்கிட்ட பேசுகிறா. குஞ்சுவா அந்த டவுனில் வந்த விஷயம் ஜின்சுக்கு தெரியாதனால ஆளுங்கள்லாம் ஜின்சு கிட்ட சொல்கிறாங்க. ஜின்சுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது அவள் அங்கே போய் குஞ்சுவாவை ஓங்கி அரைஞ்சிட்றா. ஆனால் குஞ்சுவா அவகிட்ட நான் இந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் ஜின்சு அவளை நம்பலை. ஹேமர் ஜின்சு கிட்ட அந்த வேலையை பற்றி எடுத்து சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நான் சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. குஞ்சுவான் அதுக்கப்புறம் சார்ஜெண்ட்டை போய் பார்க்குறா. அதாவது அங்கே டைவர்ஸ் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணால் போதும், நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சிடலான்னு. நான் காட்டுற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, கஸ்டம்ஸ் தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. அதனால் அந்த பிளேஸை பார்க்குறக்காக சார்ஜெண்ட்டை அவள் கூட்டிகிட்டு போகிறா. சார்ஜெண்ட்டும் ஹேமரும் அப்புறம் குஞ்சுவாவும் போய் அந்த பிளேஸை பார்க்குறாங்க. குஞ்சுவா சார்ஜென்ட் கிட்ட சொல்கிறா, இப்போ இருக்க ஒரே பிரச்சனை வேலைக்கு ஆள் இல்லை, அந்த வேலைக்கு ஆள் ஹேமர் தான் ரெடி பண்ணணும். அவங்க 2 பேருக்கு அங்கே ஒரு சின்ன சண்டை வருது. இங்கே ஜின்ஸுக்கும் வேலை ரொம்பவே கம்மியாயிருது. ஜின்ஸுக்கிட்ட வேலை செய்கிற ஆள் நான் வேறு ஆள்கிட்ட போய் வேலை செய்ய போகிறேன், இங்கேயும் எனக்கு சரியாக வேலை இருக்க மாட்டேங்குது, அதனால் குடும்பத்தையும் சரியாக பார்க்க முடியலன்னு சொல்கிறா. இவங்க எல்லாரும் போட்ட பிளான் கடைசியாக ஆஃபீஸர் காதுக்கே போக அவர் குஞ்சுவனோட ஃப்ரெண்டை பிளாக்மெயில் பண்ணி அவகிட்டேருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுறாரு. அவள் சொன்ன டைமிங்க்கு ஆஃபீஸர் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி டைவர்ஸும் கப்பலில் போய் அங்கே இறங்குறாங்க. அவங்க அங்கிருந்து பொருளை எல்லாம் எடுத்து போட்டில் வச்சிட்ருக்கும்போது அங்கே கஸ்டம் ஆஃபீஸர் இவங்க பொருளை எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் முன்னாடி வந்திருப்பார். அதனால் இவங்களை ஈஸியாக பிடிச்சிட்றாரு. இந்த இடத்துல தான் படத்தில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவங்கெல்லாம் டீல் பேசிகிட்டு இருக்கும்போது கஸ்டம் ஆஃபீஸர் இவங்கள வாட்ச் பண்ணுறத குஞ்சுவான் ஆல்ரெடி பார்த்துருப்பா. அதனால் இவங்கக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இந்த பிளான் என்னென்னா, கஸ்டம் ஆஃபீஸர் கண்டிப்பாக உன்னை தான் வந்து கேட்பார், ஆனால் நீ டைமை மட்டும் மாற்றி சொல்லிடுன்னு 3 பேரும் ஆல்ரெடி பேசி வச்சுருப்பாங்க. இதுக்கிடையில் குஞ்சுவான் அந்த பழைய ஃபோட்டோவை காமிச்சு, நான் இன்னமும் மாறலை, நான் உங்களை காட்டி கொடுக்கலன்னு சொல்கிறா. இருந்தாலும் ஜின்சு அவளை நம்ப மாட்டா. யாருக்குமே தெரியாமல் சார்ஜென்ட்டு குஞ்சுவானும் ஒரு பிளான் போடுவாங்க. இந்த ஸ்கார்ஃபில் இருக்கிற பொட்டியை மட்டும் யாருக்கும் தெரியாமல் நீ என்கிட்ட தான் வந்து எடுத்து தரணுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஸ்கார்ஃப் கட்டின பொட்டியை குஞ்சுவான் ஒரு பாறையோட இடுக்கில் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுவா. ஆக்சுவலாக இங்கே பிளான் என்னென்னா, இந்த சின்ன பொட்டியில் இருக்க வைரத்தை கடத்துறது தான். இது சார்ஜென்ட்க்கும் குஞ்சுவானுக்கு மட்டும் தெரிஞ்ச பிளான். ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி இந்த சின்ன சின்ன பொருளை கடத்துகிற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் போட்டிருப்பாங்க. சொன்னபடியே அந்த கடத்தின பொருளை எல்லாத்தையும் போட்டில் மாற்றி விட்டுறாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் குஞ்சுவான் தனியாக அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து சார்ஜென்ட் கிட்ட கொடுப்பான். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் உள்ள வைரமும் கோல்டு பிஸ்கெட்டும் இருக்கும். இந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு குஞ்சுவானுக்கு சார்ஜென்ட் ஒரு வைர நெக்லஸ் கொடுத்துருவாரு. இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹேமர், சார்ஜென்ட் அப்புறம் குஞ்சுவான் எல்லோரும் ஒரு மீட்டிங் போடுவாங்க.
இதில் சார்ஜனுக்கு ஹேமருக்கு ரொம்பவே விரோதம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் குன்ஜுவான் சார்ஜனை மீட் பண்ணி அவன் ரூமுக்கு போகும்போது சார்ஜன் அவள் கையில் சில ஃபோட்டோஸ் கொடுப்பா. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஹேமர் இன்னொருத்தனோட இருப்பான். வேறு யாரும் இல்லை, அந்த கஸ்டம் ஆஃபீஸர் தான். அந்த உண்மை குன்ஜுவானுக்கு அப்போ தான் தெரியும். அன்னைக்கு போட்டில் கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட குன்ஜுவான் வந்து இவங்களை எல்லாரையும் காட்டி கொடுக்கல, ஹேமர் தான்னு. ஹேமர் தன்னோட ஆளுங்கிட்ட நம்ம ஏன் சார்ஜனை கொண்டு இந்த வேலை எல்லாமே நம்ம எடுத்துக்கூடாதுன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுவான். கஸ்டம் ஆஃபீஸில் அந்த கோல்டு ஸ்மகிள் நடந்த அன்னைக்கு ஆன கேஸ் புக் அது. இந்த பெரிய ஸ்மக்லிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜின்சு கஸ்டம் ஆஃபீஸரை மீட் பண்ணி சில உண்மைகளை சொல்லியிருப்பா. ஏன்னா குன்ஜுவான் தனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி. ஆனால் குன்ஜுவான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஜின்சு கிட்ட காமிக்கும்போது அப்போ தான் ஜின்சுக்கு எல்லா உண்மையும் புரியுது. போட்டில் இருந்து தப்பிச்ச குன்ஜுவான் அங்கிளையும் போய் மீட் பண்ணி கேட்கும்போது அங்கிளும் அந்த விஷயத்தை பண்ணலன்னு தெரிய வருது. குன்ஜுவான் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த எல்லா உண்மையும் ஜின்சுக்கு தெரிய வருது. குன்ஜுவானோட ஃப்ரெண்டு கஸ்டம் ஆஃபீஸரை ஒருத்தனை கட் பண்ணி வச்சதுனால அவள் கஸ்டம் ஆஃபீஸ்க்குள்ளேயே போய் அந்த கேஸ் புக்கை திருடுறதுக்காக அவன் கூட பழகிறா. அந்த கேஸ் புக்கை எடுத்து பார்க்கும்போது தான் அதில் இருக்க உண்மை ஜின்சுக்கு தெரிய வருது. அந்த கேஸில் ஹேமரும் இன்வால்வ் ஆகியிருக்கான்னு. குன்ஜுவானை சந்தேகப்பட்டதும் கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் போட்டு கொடுத்ததை நினச்சி ஜின்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. குன்ஜுவானோட ஃப்ரெண்டை கஸ்டம் ஆஃபீஸர் அடித்து எதுக்காக இப்படி ஒரு பொய்யை எங்ககிட்ட சொன்னான்னு கேட்கும்போது ஹேமர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ஹேமர் தான் இப்படி சொல்ல சொன்னான்னு கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட குன்ஜுவானோட ஃப்ரெண்ட் சொல்லிடுறா. இங்கே ஹேமர் சார்ஜனை கொல்றதுக்காக நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து சார்ஜென்ட்டோட ரூமுக்கு வந்துடுறான். இந்த ஒத்த கண்ணை வேறு யாரும் இல்லை, சார்ஜென்ட்டோட பாடி கார்டு. குன்ஜுவானை ஒரு பாத்ரூமில் அடைச்சிட்டு சார்ஜென்ட்டு ஒத்த கண்ணு சண்டை போடுவாங்க. ஆனால் எவ்வளோ சண்டை போட்டும் சார்ஜென்ட்னால் ஹேமரை அடிக்க முடியாது. அதனால் குன்ஜுவானை அங்கிருந்து மிரட்டி ஹேமர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆஃபீஸர் இவளை விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஜின்சுவும் அங்கே வந்து ஹேமர் நம்ம எல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த வைரத்தை எடுக்க போகிறதா சொல்கிறா. இது மட்டும் உண்மையாக இல்லைனா உன்னை நான் கொன்னே போடுவேன்னு ஆஃபீஸர் ஹேமர் இடத்துக்கு போகிறான். ஆல்ரெடி சார்ஜென்ட்டையும் அந்த ஒத்த கண்ணனையும் கொன்னதுனால ஹேமரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் கஸ்டம் ஆஃபீஸர் போலீஸ்க்கே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கட் பண்ணி ஹேமரை அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறாரு. கடை வச்சிருக்கிற ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஹேமரோட லாக்கர் தெரியும். ஏன்னா முன்னாடி ஹேமருக்கு அவளுக்கு பழக்கம் இருந்தது. அதனால அந்த புக்கை ஹேமரோட லாக்கர்லேயே கொண்டு வந்து வச்சதுனால கஸ்டம் ஆஃபீஸருக்கு மேலும் ஹேமர் மேலே சந்தேகம் வருது. அதனால் ஹேமரை கஸ்டம் ஆஃபீஸர் அடிச்சுட்டு அந்த வைரம் யாருக்கு இல்லை அது எனக்கு தான் சொல்லி அங்கே இருந்த எல்லாத்தையும் கடலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வைரத்தை எடுக்க சொல்கிறான். அந்த வைரம் இருக்கிற இடம் சுறா மீன் இருந்த இடம். அதனால் எல்லோரும் ரொம்பவே பயப்படுறாங்க. துப்பாக்கியை வச்சு மிரட்டி அந்த ஆஃபீஸர் அவங்கள அந்த பொட்டியை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். உள்ளே போனவங்க யாரும் வெளியே வரக்கூடாது, உன் ஆளுகளை கூட்டிகிட்டு போய் அவங்க கதையை கடல்லையே முடிச்சுட்டு அந்த பொட்டியை எடுத்துகிட்டு வர சொல்லி ஹேமர் கிட்ட சொல்கிறான். ஹேமரோட ஆளுங்க கிட்ட இருந்து ஜின்ஸோட ஆளுங்க எப்படியோ தப்பிச்சு வரும்போது மேலே ஆஃபீஸர் அவங்கள திரும்பவும் துப்பாக்கியில் சுட ஆரம்பிக்கிறான். குன்ஜுவானோட ஃப்ரெண்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், முதல்ல உன்னை தான் கொல்லணும்னு ஆஃபீஸரை கடலுக்குள்ளே தள்ளி அவளும் கூட விழுந்துடுறான். இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கிற வேலையில் ஹேமர் தந்திரமாக அந்த வயரை இருக்கிற பொட்டியை எடுத்துடுறான். ஜின்ஸும் அவங்க ஆளுங்களையும் சுறாமீன் துரத்துனால உயிர் தப்பிச்சா போதுன்னு கப்பலில் ஏறி வந்துடுறாங்க. ஹேமரும் எப்படியோ தப்பிச்சு வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டி ஜின்ஸோட ஆளுங்களை திரும்பவும் கடலுக்குள்ளே குதிக்க சொல்கிறான். அப்புறம் பொட்டியை நீக்கி பார்க்கும்போது உள்ள வைரமும் தங்கமும் இருந்திருக்கு. அவன் அங்கிருந்து போட்டை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது கீழே குதித்த ஜின்ஸோட ஆளுங்க திரும்பவும் நங்கூரத்தை பாறையில் மாட்டி வச்சிடுறாங்க. கிட்ட நங்கூரத்தை ஹேமர் பிடிச்சி இழுத்து பார்க்குறா, அது வரவே இல்லை. ஜின்ஸோட ஆளுங்க பின்னாடி வழியாக ஏறி வந்து துப்பாக்கி வச்சு திரும்பவும் ஹேமரை உள்ளே குதிக்க சொல்லி மிரட்டுறாங்க. ஒரு வழியாக ஜின்ஸுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது அவங்க அப்பா வச்சுருந்த போட்டும் திரும்ப வந்துடுச்சு. அவங்களுக்கு யாருமே தொல்லையாகவும் இல்லை. தண்ணிக்குள்ளே விழுந்த குன்ஜுவானோட ஃப்ரெண்டையும் காப்பாற்றி அவளையும் உயிர் பிழைக்க வச்சிடுறாங்க. கடைசியாக அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். அதில் வைரமும் கோல்டும் நிறையாவே இருந்துச்சு. சார்ஜென்ட் இறந்துருப்பான்னு நினச்சா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பான். குன்ஜுவான் அவனை பார்க்க டைமண்டோட வந்திருப்பான். இதோட படம் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.